டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, சூடான் உள்நாட்டு போர்ல சிக்கி இருந்த இந்தியர்களை ஆபரேஷன் காவிரி திட்டம் மூலம் வெற்றிகரமா அழைத்து வந்தது இந்திய அரசு. இதை பத்தி நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவுல பார்த்திருக்கோம். ஆனா அப்படி என்ன நம்ம இந்தியாவுக்கும் சூடானுக்கும் உள்ள ஒரு பாண்டிங், இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு கணிசமான எண்ணிக்கையில இந்தியர்கள் எப்படி சூடான் போனாங்க என்ற வரலாற்றை இந்த பதிவுல பார்க்கலாம். தற்போதைய நிலவரப்படி சூடான் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. இப்போ விஷயத்துக்கு போவோம். 1856 லவ்சான் அமர்சான் ஷா என்ற குஜராத்தை சேர்ந்த ஒரு இந்திய வணிகர் சூடானுக்கு போனாரு. அங்க போனவர் இந்தியாவில் இருந்து பொருட்களை சூடானுக்கு இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. முதல்ல இந்தியாவில் இருந்து ஏமனுக்கு குடியேறி அங்கு வியாபாரம் செஞ்சவர் அதுக்கப்புறம் சூடானுக்கு குடியேறினார். 150 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர் இந்திய தொழிலாளிகளை சூடானுக்கு தொழில் ரீதியா அழைச்சிக்கிட்டு போய் சூடானின் காட்டும் மாநிலத்தில் உள்ள ஆம்தர்மம் நகரத்தில் குடியேற வழி பண்ணாரு. சமீபத்தில் சூடானில் கலவரம் ஆரம்பிக்கும் முன்பாக எப்போதும் போலவே அங்கிருந்த குஜராத்தி வணிகர்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றும் கார் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து தொழில் செய்வதால் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பஜ்ரா என்னும் சிறுதானியம், பருத்தி எண்ணெய், சர்க்கரைன்னு ஏற்றுமதி செய்கிறதுல சீனாவிற்கு பிறகு இந்தியா 2வது இடத்துல இருந்துச்சு. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மட்டும் இல்லை, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழிலாளர்களும் கூட அதிகமாக அங்கு குடியேறதுனால 1990 இருந்து சூடான் நாட்டின் பொருளாதாரம் உயர தொடங்குச்சு. இங்கு கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சூடானின் உள்கட்டமைப்பு பணிக்காக நிறைய பேர் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டாங்க. அங்கு இருந்த காட்டும் நகரத்திற்கும் சூடான் போர்ட்டுக்கும் இடையே சாலை போடும் பணியை கூட இந்திய நிறுவனம் தான் செஞ்சதே. இது மிக முக்கியமான விஷயம். இருந்தாலும் உள்நாட்டில் யார் அதிகாரத்தை பெற போகிறோம் என்ற போர்ல அதே சாலையில சில நாட்களுக்கு முன்பு நம்ம இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டனர். இந்த நிகழ்வு சூடான் வாழ் இந்தியர்களின் மனதை மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சது. 1953 முதல் முறையா தேர்தல் அங்கு நடத்தப்பட்டது. இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையரான சுகுமார் சென்னே சூடானிலும் முதல் தேர்தலை தேர்தல் ஆணையராக தலைமை ஏற்று நடத்தினாருங்க. சூடானின் தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கான விதிகள் மற்றும் சட்டங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இருந்துதான் பெற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியல் ரீதியாகவும் சரி, இரு நாடுகளுக்கும் நல்ல பிணைப்பும் இருந்துச்சு. 1955 ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளின் பாண்டுங் மாநாடு இந்தோனேஷியாவின் பாண்டுங் நகரில் நடந்துச்சு. அப்போதைய சூடான் சுதந்திரம் அடைந்த நாடாக இல்லாத போதிலும் கூட அந்த மாநாட்டில் கலந்துக்குச்சு. ஆனால் அந்த நிலையில தான் சூடான் தனக்கென்று ஒரு தேசிய கொடி கூட இல்லாமல் இருந்த ஒரு தருணம். அப்போதுதான் அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவரது ஹேண்ட் கர்ச்சீஃபை எடுத்து சூடான் என்று எழுதி மேசையின் மீது வச்சார். அதுக்கப்புறம் தாங்க சர்வதேச நாடுகளின் மத்தியில் சூடானுக்கு என்று ஒரு தனி அந்தஸ்து கிடைச்சது. அதுக்கப்புறம் சூடான் சுதந்திரம் அடைந்த சில நாட்களிலேயே 1957 நேரு சூடானுக்கு சென்று பார்வையிட்டார். பிரதமரின் அந்த பயணத்திற்கு பிறகு அரசியல் ரீதியாக இருந்த இரு நாடுகளின் நட்புறவு பாதுகாப்பு ரீதியாகவும் வளர்ந்துச்சு. சூடான் கொடுத்த 1 லட்சம் பவுண்ட் நிதி அன்பளிப்பால இந்திய தேசிய பாதுகாப்பு அகாடமியில் சூடானுக்கு என்று ஒரு தனி பகுதி ஒதுக்கப்பட்டது. அதாவது இந்த நிதி அன்பளிப்பு 1941 சூடானின் விடுதலைக்காக போரிட்டு உயிர் தியாகம் செய்த இந்திய இராணுவ வீரர்களை அங்கீகரிப்பதற்காக அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. இதுபோல இந்திய சூடான் நட்புறவுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சூடானில் ஹூம் தர்பார் என்னும் இடத்துல உள்ள அனல் மின் நிலையம் நம் இந்திய நிறுவனமான பெல், அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதனுடைய தாங்க. இந்தியாவில் இருந்து தளவாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு ரயில் தண்டவாளங்களும் அங்கு அமைக்கப்பட்டு இருக்கு. இந்தியாவினுடைய ONGC நிறுவனம் எண்ணெய் தொழிற்சாலை சம்பந்தமா 2.3 பில்லியன் பவுண்ட் முதலீடு செய்தது. தற்போது அந்த நாடு சூடான் மற்றும் தெற்கு சூடானாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 2003 ONGC நிறுவனம் செங்கடலில் சூடான் துறைமுகத்தில் 1500 பைப்லைன் அமைப்பதற்கான கிரேட்டர் நைல் ஆயில் ப்ராஜெக்ட்ல 25% பங்குன வாங்குச்சு. துரதிருஷ்டவசமா 2011 சூடானில் இருந்து கணிசமான எண்ணெய் தொகுதியுடன் தெற்கு சூடான் பிரிஞ்சிச்சு. அதனால காட்டும் நகரில் எண்ணெய் சுத்திகரிப்புக்கு போதிய தொழில்நுட்பம் இல்லாதால அப்போ தத்தளிச்ச சூடான் அரசு வெளிநாடு நிறுவனங்களை அந்த தொகுதியினுடைய எண்ணெய் பங்குகளை விற்க சொல்லி வேண்டுகோளும் எடுத்துட்டாங்க. சூடானில் உள்ள ONGC நிறுவனத்துடைய தொகுதிக்குட்பட்ட பகுதியில் எடுக்கப்பட்ட எண்ணெய்க்கான பணத்தை
சூடான் தராத ஒரு நிலை ஏற்பட்ட போது இந்திய நிறுவனமான ONGC வேறு வழியே இல்லாமல் சூடானில் இருந்து வெளியேறிச்சு. எண்ணெய் சம்பந்தமான சூடான் மற்றும் இந்தியாவிற்கு இடையேயான உறவு அப்போதைக்கு சுமூகமாக இல்லை என்றாலுமே கூட இப்போது வரை நட்புறவில் தான் இருக்கு. இப்படியான சமயத்தில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சூடானில் இருந்த 3800க்கும் மேற்பட்ட இந்திய குடிமக்கள் வெளியேற்றப்பட்டதால் ஆபரேஷன் காவேரி திட்டத்தின் மூலமா நம்ம இந்திய மக்களை இந்தியாவுக்கு பாதுகாப்பா அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க நம்ம இந்திய அரசாங்கம். இப்போ அங்கே என்ன நிலைனா, சூடானில் போரிடும் பல பிரிவுகள் சவுதி அரேபியாவின் ஜட்டாவில் 7 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. மனிதாபிமான நோக்கத்திற்காக போர் நிறுத்தம் கையெழுத்திடப்பட்டதாக போரிடும் கட்சிகள் கூறுது. இந்த ஒப்பந்தம் திங்கட்கிழமை, அதாவது மே 22ஆம் தேதியான இன்று முதல் கார்ட்டூம் நகரில் அமலுக்கு வருதுங்க. முரண்பட்ட கட்சிகள் ஒரு சிறப்பு குழுவை அமைக்கவும் ஒப்புக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சிறப்பு குழு என்ன பண்ணும் அப்படின்னா, போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதை கண்காணிக்கும் வேலையை சரியா பார்க்கும். கடந்த ஏப்ரல்ல சண்டை தொடங்கியதில் இருந்து இதுவரை 800க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டு இருப்பதாக தகவல் இருக்கு. அதே போல 1.1 மில்லியனுக்கும் அதிகமான சூடான் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. இதுதாங்க சூடானில் தற்போதைய நிலை. மீண்டும் இது போல ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். Until then, bye from தென்மொழி.